ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ராய் சேனல். இன்றைக்கி நம்ம ராய் சேனலில் முடக்கத்தான் கீரை வச்சு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேங்க. முடக்கத்தான் கீரை வந்து இந்த மாதிரி 3 லீவ்ஸ் மாதிரி இப்படி வரும், பெட்டல் மாதிரி இந்த மாதிரி லீவ்ஸ் வரும். இதை வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 1/4 கைப்பிடி வந்து கருவேப்பிலை, ஒரு 4 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 25 பல் பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு துண்டு இஞ்சி. இதெல்லாம் வந்து நம்ம பச்சையாக அரைச்சிக்கணும். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேங்க. இப்போது இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பச்சையாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த குழம்பை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் பச்சையாக போட்டு நம்ம அரைச்சி கொண்டு வந்துட்டோம், அந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பண்ணி இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு வந்து இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேங்க. இப்போது 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதை நம்ம விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லெண்ணெய் ஹீட் ஆனவுடனே நம்ம ஒரு அரை ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நம்ம போட்டதெல்லாம் வந்து பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். இதில் என்னென்னலாம் போட்டிருக்கோன்னா முடக்கத்தான் கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டிருக்கோம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், இது எல்லாமே போட்டிருக்கோம். ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து நல்லெண்ணெய் ஹீட் பண்ணி அதில் போட்டு இப்போ வதக்கிட்டு இருக்கோங்க. 5 மினிட்ஸ் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இது வதக்கிறதுலையே நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், இப்போ இதை நல்லா 5 மினிட்ஸ் வதக்கியாச்சு. ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போது அந்த புளியை கரைச்சல் நான் ஜார்லியாக அதை அப்படியே எடுத்து விட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாப்பொடி போட்டுக்கலாங்க. 1 2 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டோம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது உப்பு இன்னும் சேர்க்கலை. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கலந்துட்டேன். உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணுறவங்களும் செக் பண்ணிக்கலாம். கூட குறைச்சி போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்கணும். 10 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து குழம்பு இந்த மாதிரி பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா முடக்கத்தான் குழம்பு, முட்டி வலி, உடம்பு வலியெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அது சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாரம் 2 வாட்டி சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஆகும், க்யூர் ஆகும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.